இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அதாவது முதல் நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன். எதற்காக? என் செயல்கள் மூலமாகவோ, என் வார்த்தைகள் மூலமாகவோ, என் பேச்சின் மூலமாகவோ விஜயலட்சுமி மனம் வருத்தப்பட்டிருந்தாலோ, காயப்பட்டிருந்தாலோ அதற்காக நான் வருந்துகிறேன். இது மொதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, இனிமே எங்கேயுமே நான் பேச மாட்டேன். இதுவரை நான் பேசினது எல்லாத்தையும் நான் திருப்பி பெற்றுக்கொள்கிறேன். நான் தவறாக சொல்லிட்டேன், அதெல்லாம் திருப்பி பெற்றுக்கொள்கிறேன். மூணாவது பாயிண்ட்டு, நான் இனிமேல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ சோஷியல் மீடியாவோ எதுலேயுமே இது மாதிரிலாம் நான் போய் இந்த விஷயத்தை குறித்து நான் எந்த பேட்டியும் கொடுக்க மாட்டேன். அதே போல் விஜயலட்சுமியும் கொடுக்காமல் இருப்பார்கள் என்று நம்புகிறோம். கோர்ட்டு சொல்லலை, விஜயலட்சுமி பேசக்கூடாதுன்னு சொல்லலை, நம்புகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு? இனி எந்த காலத்திலும் விஜயலட்சுமியை தொடர்பு கொள்வதாக இருந்தால் எனது வக்கீல் மூலமாக அவரது வக்கீலை தொடர்பு கொண்டு அதன் மூலமாக வேணுமானால் பேச்சுவார்த்தை பேசுகிறேன். மற்றபடி நான் நேராக அவரை தொடர்பு கொள்ள மாட்டேன். இந்த 4 பாயிண்ட்டையும் சொல்லி இந்த 4 மன்னிப்புகளையும் ஏற்றுக்கொண்டு என்னோட கேஸை முடிச்சு வைங்கன்னு இவர் போய் கேட்டிருக்கிறார்.